இந்த வாரம் நம்ம சேனல்ல மீன் தோசை. என்னது மீன் தோசையா? உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா? அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரைச்சு வச்ச சோம்பு தூள், அரைச்ச மிளகாத்தூள், அரைச்ச மிளகுத்தூள், அரைச்ச சீரகத்தூள், கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு, அதிகமா சேர்த்துடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட சேர்த்து ஒரு முட்டை, அப்படியே ஒரு லெமன், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், சோம்புத்தூள், கார்ன்ஃபிளவர் மாவு சேர்ந்து செந்த கலவை தான். பாடா, மீன் தோசைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு ஒரு வழியா. என்ன கலரு, தக 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 மின்னுது. இப்படி 2 உரசு, இப்படி 2 உரசு. கிராமத்துல சொல்லுவாங்க, சொன்னோடைய காட்டியே உன்னை மீன் உரச மாதிரி உரசம்டாண்டு. அது இதுதான், பாருங்க எப்படி உரசுறாங்கன்னு. உரசி போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா அப்படி வெள்ளையா இருக்கு பாருங்க மீன். இப்படி நல்லா 2 பக்கம் நல்லா பெரட்டி, 4 பக்கம் பெரட்டி அப்படியே எடுத்து வைங்க. மசாலா எப்படி ஒட்டி இருக்கு பாத்தீங்களா? இப்படி ஒட்டணும் மசாலா. அப்பத்தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு அருமையா ஒட்டி இருக்கு பாருங்க மசாலா. அடாடாடாடா, அப்படியே பார்க்கும் போதே எச்சி ஊறுதியா. அக்கா, பொரிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு? அருமையா இருக்கியா. இப்படி இருக்கணும் மீன் பொரியல்னா, இப்படி இருக்கணும். ஜம்முன்னு இருக்கு பாருங்க. அக்கா, கிராணி பாட்டி கேமுன்றாங்க. நான் அந்த கிராணி பாட்டி இன்னைக்கு பார்த்தே தீரணும். நான் வரமாட்டேன்ற தைரியத்துல யூடியூப்ல நீ பாக்குறியா? ஐயோ, வந்துட்டேன்டா சின்சான். சுத்தமான நல்லெண்ணெய், ஏன் கார்த்தி, இப்போ மீன் தோசை வீடியோ சமைக்கிறதுக்கு கிராணி பாட்டி வரேன்னு சொல்லிச்சு. ஆனா ஆளையே காணமே. நம்மளும் பாதி சமையல் முடிச்சிட்டோமே. ஆமா இங்கதான் வரமுடிச்சு, ஆளையே காணமே. என்னன்னு தெரியலையே. அப்ப நம்ம சுதாட்ட போய் கேட்டு வந்துருமா? சரி போவோம். பா போவோம். என்ன பங்கு படுத்துட்ட? நம்ம கூட சமைக்கிறதுக்கு அழகான பொண்ணு வருது. என்னது பொண்ணு வருதா? ஆமா. அது யாரு? ரொம்ப அழகான பொண்ணு. பாத்துருவோம் அது யாருன்னு.
பங்கு நான் சொன்னேன் அந்த பியூட்டியான பொண்ணு வந்துகிட்டு இருக்கா பாரு. அழகா இருக்குமா? அழகா இருப்பா பாரு அப்படியே. ஆ, என்ன பொண்ணை கூட்டு வர சொன்னா பாட்டியை கூட்டு வந்திருக்கீங்க? என்னடா மச மசன்னு படுத்துருக்கீங்க? அங்க ஒரு சின்ன பையனை பயமுறுத்திட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. வகுறு வேற பாசிக்கும். வாங்க போய் சமைப்போம். பங்கு இதுதான் நம்ம கம்பெனிக்கு சமைக்க வந்த பொண்ணு. நல்ல பொண்ணு வந்த கிளைய கூட்டு வந்திருக்கீங்கடா. சமைக்க எல்லாம் கரண்டி சட்டியோட வருவான்னு பார்த்தா கம்போட வந்திருக்கு. எங்கிட்ட நம்மள கொடுத்துருமோ? நறுக்குன வெங்காயம். மழை நறுக்குன தக்காளி. தேவையான அளவு உப்பு. நான் அங்கே வச்சிருக்கேனே, அதுவும் பதியுமே. பொறுங்க, அப்பதான் ஆரம்பிக்கிறேன். இது என்ன மீன் தோசையா இல்ல மீனோட சேர்ந்த தோசையா? நம்மள சாப்பிடணும் கூட சொல்லலாம். அவங்க வாடி சாப்பிடுக்கு இருக்காங்க. அடாடாடாடா, என்ன அருமையா இருக்கு மீன் தோசை. சூப்பரோ சூப்பர். மீன் தோசை. அடாடாடாடா. ஆனா சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மீனே பிடிக்காதுங்க. மீன் வேணாம்னு சொல்லி அடம் பிடிச்சா அழுகும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மீனை நல்லா ஃப்ரை பண்ணி அதுல இருக்க முள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை வந்து தோசையில வச்சு அப்படியே அந்த தக்காளி வெங்காயம்லாம் வச்சு அப்படியே பிரட்டி எடுத்து கொடுத்தீங்கன்னா மீன் சாப்பிடாத குழந்தையும் கண்டிப்பா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்க ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்ட்ல சொல்லுங்க. மீன் தோசை சூப்பரா இருக்கு. இந்த வாரம் நம்ம சேனல்ல பீட்ரூட் ஆம்லேட். பீட்ரூட் ஆம்லேட்டாடா? அதுதான் சஸ்பென்ஸ். KG மீடியா 7 வில்லேஜ் கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.